ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். எல்லாம் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்ன வித்தியாசமான தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். ஏன்னா நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இங்கே எப்படி இந்த இஷ்யூ வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் மேக்ஸ் வீடியோஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறேன், ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸ் வீடியோஸ், ஒரு ஒரு 20% அதில் தான் வந்து நம்ம கார்டனிங் வீடியோஸும் அதுக்கப்புறம் விலாகு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நம்ம ஒரு ஃபிலிம் சாங்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிலிமோட டயலாக்ஸோ நம்ம எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸில் தான் இந்த சேனல் வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சேனலுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது இல்லையா? இதே தாங்க எனக்கும் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மெயிலை பார்த்த உடனே எனக்கு அப்படியே சடனாக அப்படியே மாதிரி ஹார்ட் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, இது ரொம்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 250 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 or 25 வீடியோஸ் தான் வந்து கார்டனிங் வீடியோஸ் இருக்கும். ஒரு 5 or 6 தான் வந்து நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு வ்ளாக் பண்ணதோ இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக, அதுவும் மெயினாக மேக்ஸ் வீடியோஸ் தான் இதில் எக்கச்சக்கம். அது எல்லாமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எப்படி சொன்னால் அது ரீச் ஆகும், உங்களுக்கு எப்படி சொன்னால் அது புரியும் அப்படிங்கிறத உட்காந்து நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறோம். எல்லா வேலையுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு எஜுகேஷன் சேனல் வீடியோவை ஒரு 4000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னடா அது ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்ட்டு எனக்கு, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் எதுவும் வந்ததில்லை. இதில் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதானா சேனல் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. அப்புறமா தான் சரி ஓகே அப்படிலாம் நினைக்க வேண்டாம், நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்தது, கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது என்ன நினைத்து ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெயிலை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு. இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரைக்குன்னு இருந்தால் தான் 2 ஸ்ட்ரைக்கு மேலே ஏதோ போனால் சேனல் வந்து டெர்மினேட் ஆகும் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, காப்பிரைட் கிளைம். சரி, அப்போ கூட நமக்கு ஏன் வந்தது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்ட்டு அப்போ உள்ள படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு 2 வீக்ஸ் இருக்குங்க, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து என் குழந்தைங்க படித்த ஸ்கூலில் வந்து நான் லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? அது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு அந்த ஒரு ட்ரில் மாதிரி ஒரு டான்ஸ் மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ ரொம்ப நல்லாதுன்றதுனால அதை நான் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அதில் தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. என்ன காரணம்னா, இந்த பிள்ளைங்க ட்ரில் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்குக்காக தான் வந்து அந்த கம்பெனிக்காரன் வந்து எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருக்குறான். ஸோ அது மட்டும் இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு கிளைம் இல்லை, 2 கிளைம் அந்த சாங்குக்கு ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை பார்த்தேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகி உட்காந்தாச்சு. அப்புறம் யோசிச்சு மெயிலாம் படித்து பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் யூடியூப்லேயே வந்து பார்க்கும்போது அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஓனாக எடிட் பண்ணலாம், இல்லை யூடியூப்லேயே நாங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிப்போம், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோவே கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எதுக்கு வீடியோவை டெலீட் பண்ணணும், நல்லா இருக்கே, டெலீட் பண்ண வேண்டாம், சரி நம்ம இது யூடியூப் கிட்டேயே இந்த விஷயத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்டேயே அதை விட்டாச்சு. அவங்க இதில் என்ன பண்ணால் அந்த 3 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களே பண்ணிவிட்டு நீங்களே டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்டேயே வந்து ஆப்ஷனை வந்து கொடுத்தாச்சு. ஸோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. அப்பாடா டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் டைம் எடுத்தது. அது வரைக்கும் நைட்டு தூக்கம், ஆக்சுவலி இதை நான் நைட்டு தான் பார்த்தேன், நைட்டு தூக்கம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆச்சு. சரி ஓகே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா, அது முடிஞ்சு ஓகே அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ளே அடுத்து 2வது காப்பிரைட் கிளைம், திரும்ப 2வது மெயில். என்ன இப்போ தான் நான் பண்ணோம், அதுக்குள்ளே திரும்ப வருதேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது வேறு ஒரு கம்பெனிக்காரன் பண்ணது. ஐயோ இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் இதே மாதிரி. சரி ஒன்று தான் இப்போ அழகாக ரிமூவ் ஆச்சு, இதையும் ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டால் அது அப்படியே நிற்கிது, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக அந்த சாங்கோட லென்த் ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கு. இது எனக்கு புரியல. ஏன்னா முதல்ல போட்டது சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு.
ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்லேயே அது முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து ரொம்பவே டைம் எடுத்தது. அதுவே எடிட் பண்ணி அதுவே கேன்சல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். யூடியூப் கிட்டே கொடுத்தாச்சு, நீங்களே வந்து அதை எடிட் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா 1:00 ஆச்சு. இந்த 10:00லேருந்து 1:00 வரைக்கும். எனக்கு அது வரைக்கும் ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, சேனலுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் மொபைலும் கைமாவே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நைட்டு 1:00 தாங்க ரிமூவ் ஆச்சு. அப்பாடான்னு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப் தரப்புலேருந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவங்களே சொன்னது. உடனே நல்ல வேளை அவங்களும் வந்து மெயில் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சு. இந்த இன்சிடெண்ட் வந்து என்றைக்கு நடந்ததுன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இது மாதிரி அதாவது ஸ்போர்ட்ஸ் டே வந்து என்னோடய குழந்தைங்க ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ லைவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, அந்த லைவ் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூ வரவே இல்லை. ஓகேங்களா. ஸோ லைவ் வந்து நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 2:00 முடிஞ்சிருச்சு. ஆமாம் அவ்வளோதான், ஒரு 2:00 இருக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ லைவ் பண்ணும்போதெல்லாம் எதுவுமே காமிக்கல, இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூலாம் எதுவுமே காமிக்கல, லைவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் தெரியல. ஆக்சுவலாக எனக்கு மெயில் வந்தது நைட்டு. ஓகேங்களா. நைட் டைம்ஸ் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு அரவுண்ட் ஒரு 7:00 இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு 7 or 7:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மெயில் வந்தது அன்னைக்கு ஈவினிங். அது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நான் ஷேர் வேறு பண்ணிட்டேன். இந்த லைவ் இது மாதிரி எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஷேர் வேறு பண்ணிட்டேன் நான். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருந்தது. அந்த வியூஸ் எல்லாமே வந்து மானிட்டைசேஷனுக்கு கீழே வரல. ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு கிளைம் இருந்ததுனால அவங்களே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால் மானிட்டைசேஷன் வந்து நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், வீடியோஸ் வந்து அதாவது இந்த கிளைம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் அன்லிஸ்ட்டில் போட்டுட்டேன். அன்லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அகைன் வந்து பப்ளிக்கில் போட்டேன் அந்த வீடியோவை. ஓகேவா. ஸோ இதான் நடந்தது. சரி, இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் விழுந்து சிரிச்சிருந்திருப்பேன். இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாவே கிடையாது. ஓகேவா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து ஒரு 250 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம். 4000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூலாம் கூட வந்ததுன்னா நீங்கள் பயந்துடாதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், இது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். எடுத்தோன்னே பயப்படாமல் பொறுமையாக அது என்னது தான் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்டான மேக்ஸ் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.